இவர்தான் அன்று பேதுருவின் வீட்டுக்குள் சென்று பேதுருவின் மாமியாரின் கரங்களை தொட்டு சுகப்படுத்தியவர். கண்களை மூடியவர்களாக பக்தியோடு உணர்ந்து பாருங்க. நம்மட கரங்களை பிடிக்க மாட்டீங்களா என்று ஏங்குகிறீங்களா? எந்த வீட்டுக்குள்ளும் வர மாட்டீங்களா என்று ஏங்குகிறீங்களா? எங்கட வீட்டுக்குள்ளும் வாங்க, எங்கட கரத்தையும் பிடிங்க. நினைத்து பாருங்க. அப்படி ஒரு விஷயம் நினைத்து பாருங்க. உங்களோட வீடுக்குள்ள இயேசு வருவா. பேதுருவின் வீட்டுக்குள் வந்தவர், பேதுருவின் மாமியாரை கரம் பிடித்தவர், கரம் பிடித்து சுகம் கொடுத்தவர், சக்கோயின் வீட்டுக்குள் வந்தவர், சக்கோயின் வீட்டுக்குள் ஒரு மீட்பை கொடுத்தவர். இதோ உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றிலும் இயேசு வருவா, இயேசு வருவா, இயேசு வருவா. இனி வாழ முடியாது, இனி எங்களை வழிநடத்த யாரும் இல்லை என்று வழி தவறி போனவர்கள் பின்னால் ஒரு சீடர்களுக்கு பின்னால என்னுடைய பிள்ளை தவறிடக்கூடாது, என்னுடைய பிள்ளை பழைய வாழ்வுக்கு போயிடக்கூடாது தொடர்ந்து வந்தவர். மன உளைச்சல், மனவேதனை, குடும்ப சூழ்நிலைகள் விடுபட்டு பயணம் செய்து கொண்டு போற நேரம் இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்க. இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார். உள்ளங்களுக்குள்ள வருவார், வீட்டுக்குள்ள வருவார். உங்களோட கரங்களையும் பிடிப்பார். கரங்களை தாண்டி நன்றி செலுத்துங்க. கரங்களை தாண்டி நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. நல்லா சத்தமா, நல்லா சத்தமா, சத்தமா. இது போதாது. சத்தமா, சத்தமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. அப்படியே முழங்கால் படியிருக்கும். சில நேரம் அவர் எங்களுடைய வீட்டுக்குள் வருவதற்கு